வணக்கம். மொபைல் ஆப்ஸ் டெவலப்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஆட்கல்வி தமிழ் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கல்வி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 4 விதமான மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு அடிப்படை ஹார்ட்வேர் வேணும். ஹார்ட்வேருங்கிறது இந்த இடத்துல கம்ப்யூட்டர். ஸோ நமக்கு நிறைய பேர் இன்றைய சூழ்நிலையில் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் இல்லை, வாங்கணுங்கிற விருப்பம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு புதுவிதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு அது மூலியமாக நம்ம அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்டில் எது மாதிரியான ஹார்ட்வேர் வேணும், அதாவது எது மாதிரியான கம்ப்யூட்டர் வாங்கணும், அது எந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் ஹார்ட்வேர் வேணும்? ஃபஸ்ட்டு சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான், அதாவது கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையும் இல்லை அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குள்ளேயோ நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று, ஃபாஸ்ட் பில்டு டைம். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணாலும் நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுதுவீங்க. அந்த ப்ரோக்ராமிங் எழுதி முடித்தோன்னே கம்பைல் நடக்கும். கம்பைல் நடக்கிறப்ப உங்களுடைய ப்ரோக்ராமிங் கரெக்டாக எழுதிருக்கீங்களா, இது எல்லாமே சரியாக ரன் ஆகுமா, சரியாக பில்டு க்ரியேஷனை கொடுக்குமா, கரெக்டாக உங்களுடைய டிவைஸ்லேயோ இல்லை உங்களுடைய சிமுலேட்டர் அது எமுலேட்டர்களோ இது கரெக்டாக ரன் ஆகுமா, அப்ளிகேஷன் கிராஷ் ஆகாமல் அப்படிங்கிறத படுத்திக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கம்பைலேஷன் நடக்கும். கம்பைல் பண்ணி முடிச்சோன்னா அது பில்டு ரெடி ஆகும். ஸோ பில்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பில்டு இன்ஸ்டால் ஆகி உங்களுடைய மொபைல்லையோ இல்லை சிமுலேட்டர் அது எமுலேட்டர்லையோ உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பில்டு டைம்ங்கிறது டைம் எடுக்கும். ஸோ ஹார்ட்வேர் பேஸ்டாக அந்த ஹார்ட்வேரை பொறுத்து இது டைம் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஹார்ட்வேரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே கம்பைல் பண்ணி உங்களோட பில்டு ரெடி ஆகிடும். ஸோ இதுவே ரொம்ப நம்மளுடைய டூல்ஸை ரன் பண்ணுறதுக்கான ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பில்டு டைம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் ஃபாஸ்ட் பில்டு டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சிமுலேட்டர் ஆர் எமுலேட்டர் அப்படிங்கிறது இது அப்படியே உங்களுடைய மொபைலை ரெப்ளிகேட் பண்ணுறது. அதாவது நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி மொபைல் டிவைஸ் இருக்குது, பட் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட மொபைல் டிவைஸ் இருக்காது. ஸோ அப்போ அவங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சிமுலேஷன், அதாவது உங்களுடைய டிவைஸ் மாரியே எக்ஸாக்டாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டூல் உங்களுடைய இன்பில்ட் டெவலப்மெண்ட் டூல் கூட சேர்ந்து வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்கோடுங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எதில் ரன் ஆகும் அப்படின்னா சிமுலேட்டருங்கிற அப்ளிகேஷனில் ரன் ஆகும். இது 99% உங்களுடைய மொபைலில் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி இங்கே ரன் ஆகும். பட் அதில் ஹார்ட்வேர் சப்போர்ட் ஆகாது. அதேமாரி ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹார்ட்வேர் வேணும். அடுத்தது மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே டயத்தில் மல்டிபிள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு டூல் எக்ஸ்கோடோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது எமுலேட்டர் சிமுலேட்டர் ரன் ஆகலாம். ஒரு ப்ரௌசர் அட் டயத்தில் ரன் ஆகலாம். இல்லை ஒரு ஏதோ ஒரு யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ், ஸோ ஒரு கேலண்டர் இல்லை ஒரு டைமர், இது மாதிரியான அப்ளிகேஷன் ஆகும். ஸோ ஒரே டயத்தில் மல்டிபிள் டாஸ்க் நடக்கிறத மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹார்ட்வேர் தேவைப்படும். அடுத்தது பெட்டர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்க, கோடிங்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நல்லபடியாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும். அடுத்து அதில் ஏதாவது பக் வருது, இஷ்யூ வருதுன்னா அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி
அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி அதை மறுபடியும் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ரன் ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹார்ட்வேர் வேணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் உங்களோட டெவலப்பருக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது வெயிட்டிங் டைம் குறையிறது. இந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் லோட் ஆகும்ல, இப்போ கம்பைல் பண்ணியாச்சு, பில்ட் பண்ணியாச்சு, அடுத்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ண என்ன நடக்கும், அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய சிமுலேட்டர்லையோ எமுலேட்டர்லையோ இல்லை வந்து ரியல் டிவைஸ்லேருந்து இன்ஸ்டால் ஆகி அடுத்தது வந்து உடனே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்க்ரீன்கள் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், வெயிட்டிங் டைம். ஸோ அந்த வெயிட்டிங் டைத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் கண்டிப்பாக வந்து எது மாதிரியான கம்ப்யூட்டர்களை அதை லேப்டாப்பில் நம்ம சூஸ் பண்ணணும். அது வந்து எந்த அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ரன் பண்ணுறது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம 4 விதமான மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பேஸ் வந்து ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ அதாவது கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது iOS நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்பிளுடைய டிவைசஸ் தான் நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு iOS அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்பிளுடைய லேப்டாப்போ, ஆப்பிளுடைய ஐமேக்கோ, இல்லை ஆப்பிளுடைய மேக் மினியோ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல விண்டோஸோ இல்லை லினக்ஸோ நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும், இந்த iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது தனியாக தேவைப்படும். ஸோ அது வந்து க்ளவுட் பேஸ்டு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேரை சார்ந்திருக்கும். அடுத்தது அதுக்குள்ளே வந்து ஒரு விண்டோஸ் ரன் ஆகும் ஓஎஸ். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். இது ரொம்ப ஒரு டீடியஸ் ப்ராசஸ். ரெண்டாவது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறையா வந்து இந்த ஏடபிள்யூஎஸ், ஜோஹோ இதேமாரி நிறைய க்ளவுட் பேஸ்டு இதெல்லாம் வந்தாலும் ஸோ நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மிஷின், ஆப்பிளுடைய மிஷின், ஒரு லேப்டாப்போ ஒரு மேக் மினியோ ஒரு ஐமேக்கோ கண்டிப்பாக வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் லேர்னிங்க்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மேக் வேணும். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் இது வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன், ஹார்ட்வேர், மினிமம் அண்ட் ரெக்கமெண்டட். ஸோ இந்த இடத்துல ஹார்ட்வேருங்கிறது இந்த இடத்துல ரேம், ப்ராசஸர், ஸ்டோரேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டிவைஸ் வாங்குறப்பே, அதாவது ஒரு மொபைல் வாங்குறப்பே கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்குவீங்க. இருந்தாலும் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு சொல்கிறேன் டெக்னிக்கலாக எல்லாமே. ஸோ இதில் ரேம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரன் பண்ணுறதுக்கு பயன்படும். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனை அந்த ஹார்ட்வேரில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரன் பண்ணுறதுக்கு இது பயன்படும். ஸோ அடுத்தது ப்ராசஸர். ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்ப்யூட்டரோட மூளை. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் அது இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுருக்க அப்ளிகேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபைல்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடத்த தான் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது வந்து இயக்குத்தளம், உங்களோட கம்ப்யூட்டருக்கான இயக்குத்தளம். ஸோ இப்போ நீங்கள் மொபைல் டிவைஸ் வாங்குறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சாம்சங் வாங்குறீங்க, அதோட இயக்கத்தளம் என்னென்னா ஆண்ட்ராய்டு. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, அதோட இயக்கத்தளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா iOS. ஸோ அதேமாரி லேப்டாப், ஆப்பிளுடைய லேப்டாப்போ, மேக் மினியோ, மேக் புக் ப்ரோவோ, மேக் புக் ஏரோ இல்லை ஐமேக்கோ
அதோடைய அடிப்படை இயக்கத்தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வழியான ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் இந்த 4த்தையும் கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல ரேம் அப்படிங்கிறது இது வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட்னு கொடுத்துருக்கேன். அதாவது வந்து இது இருந்துச்சுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெக்கமெண்டடுங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நம்மளோட சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுறது இல்லாமல் டெஸ்டிங், டெவலப்மெண்ட்டு, ரிலீஸிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் வந்து மினிமம் வேணும். பட் ரெக்கமெண்டட் 16 to 32 GB. ஸோ இன்றைக்கி நார்மலாக மொபைல் டிவைஸ்லேயே 32 GB தான் ரொம்ப அசால்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் வந்து இன்டெலோடைய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்களே ஓனாக ப்ராசஸர் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுடைய M1 ப்ராசஸர் இல்லைன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ரெக்கமெண்டடில் M3, M4 வந்து அவைலபிள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டோரேஜில் 2 டைப் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு, SSD. பட் இப்போ நிறையா கம்பெனியோடைய டிவைஸ்களில் ஹார்ட் டிஸ்க் வர்றதில்லை. அதுபோல் எஸ்எஸ்டின்னு இருக்காங்க. இது வந்து இடத்தோடைய உங்களுடைய சிஸ்டத்தோட இடத்த வந்து கம்மி பண்ணுறது இல்லாமல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மினிமம் வந்து 256, மேக்ஸிமம் வந்து 512 ஜிபிலேருந்து 1 TB வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மொபைல் டிவைஸ்லேயே இப்போ நார்மலாக 256லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து 512 ஜிபிக்கு மேலே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது மேக் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடிப்படை என்ன இருக்கோ அந்த சிஸ்டம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு மேக் ஓஎஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஆல்வேஸ் நீங்கள் வந்து ரெக்கமெண்டட்லேயே போங்க. அதுதான் என்றைக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆப்பிளோட டிவைஸ் மட்டும் இல்லாமல் ஸோ சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் சூஸ் பண்ணாலும் அதுக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ ஸோ இல்லை எது லேட்டஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேக் மினிங்கிறது இந்த இடத்துல இந்த பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் மேக் மினி. பட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் வேணும், கீபோர்டு வேணும், மவுஸ் வேணும். ஸோ இது லேப்டாப். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்டர்னல் கீபோர்டோ மவுஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஐமேக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஐமேக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சிபியூலாம் இன்பில்ட்டாகவே வந்துடும். இதுக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு கீபோர்டும் ஒரு மவுஸும் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்பிளோட டிவைசஸ். நீங்கள் வந்து இந்த www.apple.com இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் என்னென்ன டிவைசஸ் இருக்குது, எவ்வளோ ரேஞ்சில் கிடைக்குது, இந்தியாவில் என்ன ப்ரைஸு, ஃபாரினில் என்ன ப்ரைஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபாரினில் யாராவது இருந்தாங்க, இப்போ யூஎஸ்லலாம் இருந்தாங்க, பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதில் ரொம்ப கம்மியான ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுமாரி வாங்கிக்கலாம். இல்லை இங்கேயே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸ்டூடெண்ட் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க காலேஜில் படித்தாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி ஆப்பிளுடைய இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஸ்டோரை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்க முடியும். ஸோ அடுத்தது வந்து நிறைய ரீ ஆப்பிள் பிராண்டட் ஸ்டோர் இருக்கும். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆத்தரைஸ்டு ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் இதே மாதிரியான ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து இந்த மேக் புக்கு, மேக்புக் ப்ரோ இல்லை மேக்புக் ஏரு, ஸோ ஐமேக், மேக் மினி இது மாதிரியான டிவைஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ மேக் மினி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட லேப்டாப் நீங்கள் ஏதாவது போர்ட்டபிளாக நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா லேப்டாப் வந்து ரெக்கமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு, ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டு, ரியாக்டிவ் நேட்டிவ் இது 3க்குமே ஒரே மாதிரியான ஹார்ட்வேர் டைப் தான் தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து 8 ஜிபி, ரெக்கமெண்ட் வந்து 16 to 32 ஜிபி வேணும். அடுத்தது ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் மிஷின். ஸோ விண்டோஸில் வந்து ஹெச்பி இருக்குது, லெனோவா இருக்குது, அடுத்தது வந்து ஏசர் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து விண்டோஸ் லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் கோர் ஐ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா கோர் i7 ப்ராசஸர் ரெக்கமெண்டட். இல்லைன்னா ரைசன்கிறது அனதர் ப்ராசஸர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து மினிமம் வந்து 256 மேக்ஸிமம் 1 TB வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸோ இல்லை வந்து லினக்ஸோ இங்கே யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுலேயும் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எடுத்துக்கிறோம். விண்டோஸ்னால் விண்டோஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன், லினக்ஸ்னால் லினக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்க வரோம். அதேமாரி ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டு
ஸோ ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டும் ஸோ சிமிலர் லைக் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் தான். ஸோ தட் இஸ் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட். இந்த ஹார்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ரெக்கமெண்டட் வந்து 16 ஜிபி, ஸோ கோர் i7 ப்ராசஸர், 512 ஜிபி வந்து ரேம், லேட்டஸ்ட் விண்டோஸ் வெர்ஷன் ஒரு லினக்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரியாக்ட் நேட்டிவ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ரெக்கமெண்டட் 16 ஜிபி ரேம், கோர் i7 ப்ராசஸர், 512 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ லேட்டஸ்ட் விண்டோஸ் ஆர் லினக்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இது மூணுமே ஒரே டைப்பான ஹார்ட்வேர்ஸ் தான். ஸோ இது வந்து மூணுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஏன் மேக் ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மேக் புக் வாங்க போகிறீங்க. ஸோ ஆப்பிளோடைய மேக்கோ ஐமேக்கோ இல்லை லேப்டாப்ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் iOS டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும், ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும், ரியாக்ட் நேட்டிவும் பண்ணிக்க முடியும். நம்ம இது மட்டும் இல்லாமல் வெப் டெவலப்மெண்ட்டு, ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் மேக் புக்லேயே பண்ணிக்க முடியும். பட் அதேமாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு மேக்கோடைய ப்ராடக்ட்டில் மட்டும்தான், ஆப்பிளோட ப்ராடக்ட்டில் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் லேப்டாப்பில் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இட்ஸ் அ 4-in-1 ஆப்ஷன். ஸோ ஒரு ஆப்பிளோட கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் 4 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் சேவ் ஆகும். ரெண்டாவது வந்து இப்போ விண்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இயர்லி நம்ம வந்து கண்டிப்பாக ஓஎஸ்க்கு லைசன்ஸ் பே பண்ணி வாங்கணும். அடுத்தது ஆன்டிவைரஸ் ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது வந்து அதோடைய டியூரேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஆப்பிளில் வந்து இது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒரு நார்மலாக வந்து ஒரு மேக் புக் ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் 6 to 7 இயர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உழைக்கும். ஸோ அது மட்டுமல்ல இது வந்து இந்த ஓஎஸ் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்கும். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அப்டேட் இருக்கும். நம்ம தேவைன்னா அப்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுமாதிரி ஆன்டிவைரஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லை எக்ஸ்டர்னல் ஆன்டிவைரஸ் உங்களுக்கு ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம். மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஸோ சில கம்பெனிஸில் வந்து அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்க கம்பெனி சைடில் போட்டிருப்பாங்க. பட் பர்சனலாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ரெக்கமெண்ட் தேவையில்லை இல்லை. ஸோ இது வந்து மெயின் அட்வான்டேஜ். ஸோ அதனால் ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிளோடைய ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அதில் நல்லபடியாகவே ஸ்மூத்தாகவே டெவலப் பண்ணுறது இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி டெலிவரியும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கம்பேரிசன். ஸோ இதில் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் இந்த 4 பிளாட்ஃபார்மில் தான் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் வந்து இது 8 ஜிபி வேணும். பட் வந்து ரெக்கமெண்ட் வந்து 16 ஜிபி. ஸோ மேக் தேவையா? எஸ், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி iOSக்கு கண்டிப்பாக மேக் வேணும். ஆண்ட்ராய்டுக்கு மேக் தேவையில்லை. விண்டோஸ்லேயே பண்ண முடியும், இல்லை லினக்ஸில் பண்ண முடியும். ஃப்ளட்டருக்கும் ரியாக்ட் நேட்டிவ்க்கும் iOS பில்டனை பில்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக மேக் வேணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறப்பையோ இல்லை வந்து பில்ட் பண்ணி ஐபிஎஃப்எல் எடுக்கிறதுக்கோ கம்பைல் பண்ணி பில்ட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக வந்து மேக்புக் வேணும். விண்டோஸில் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் ஆப்பிளோட ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன அபோவ் அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ஸோ பட்ஜெட் செட்டப்புங்கிறது மினிமம் ரெக்யர்மெண்ட்டு. இதுக்கு போகாதீங்க. ஒரு 45,000 60,000 கிட்ட வந்துடும். இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோடைய லேப்டாப்போட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, ஒர்க்கு எல்லாமே வந்து வீட்டிலேருந்து பண்ணதுனால அவங்க நிறைய லேப்டாப் சேல்ஸ் ஆனதுனால அதோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 50,000 தான் உங்களால் ஒரு ப்ராடக்ட்டை வாங்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கமெண்டட் செட்டப். ஸோ ரெக்கமெண்டட் தான் நம்ம இதுவரையும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது. ரெக்கமெண்டில் நார்மலாக ஒரு இன்டெல் கோர் i7, ஒரு 16 ஜிபி ரேமு, ஒரு 512 ஜிபி எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 70,000 வந்து 95,000 காஸ்ட் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மாடல். இப்போ ஹெச்பியில் ஒரு ரேட் இருக்கும், ஏசரில் ஒரு ரேட் இருக்கும், லெனோவில் ஒரு ரேட் இருக்கும், டெல்லில் ஒரு ரேட் இருக்கும். அதனால் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல். ஓகே, அடுத்த லொக்கேஷன். அடுத்தது எனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப் வேணும். ப்ரொஃபஷ்னல் ரெக்கமெண்ட்ங்கிறது நார்மலாக யாராவது லேர்ன் பண்ணுற எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். பட் ப்ரொஃபஷ்னல் செட்டப்புங்கிறது நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி அந்த ஃபீல் கிடைக்குதோ அதே ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெக்கமெண்டட் செட்டப்பே எடுத்துக்கலாம். சாரி ப்ரொஃபஷ்னல் செட்டப்பே எடுத்துக்கலாம்.
ஸோ சப்போஸ் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது கம்பெனிக்கு வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் லேப்டாப்பை, நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டெல் கோர் i9 32 ஜிபி ரேமு, ஸோ 1 டெராபைட் எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 1 லேக்லேருந்து 2 லேக்ஸ்க்குள்ளே இருக்கும். அடுத்தது வந்து இல்லை நான் இதெல்லாம் வேணாம், நான் வந்து மேக்லேயே போயிடுறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேக் எடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஸோ மேக்கோடைய ப்ரொஃபஷனல் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் மினி வேணும். அடுத்தது வந்து ஒரு மேக் மேக் புக் வாங்கிக்கலாம், இல்லை ஐமேக் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு லேப்டாப் மேக்கோட லேப்டாப் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து மினிமம் இதோடைய ப்ராசஸர் வந்து M4 32 ஜிபி ரேம் 1 டெராபைட் வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதோடைய ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 80,000 வந்து 2.5 லேக் வரைக்கும் இருக்குது. ஸோ டிபெண்ட் ஆன் த மாடல். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட் ஐடி அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கம்மியான ரேட்டில் வாங்க முடியும். ஸோ நிறையா ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவரையும் நம்ம ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் டுடே. ஸ்டே டியூன்ட் வித் ஆப் கல்வி. தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.